நெக்ஸ்ட்டு வேவ்லென்த் ஆஃப் சோடியம் லைட்டு கொடுத்துட்டாங்க வேக்கமில் எவ்வளோ அப்படின்னா, இது வேக்கம்லன்னு வச்சுக்கோங்க. லாம்டா வேக்கமில் எவ்வளோ அப்படின்னா 5893 ஆம்ஸ்ட்ராங். இப்போ என்ன கேட்குறேன்னா, வாட் இஸ் இட்ஸ் வேவ்லென்த், அதோட வேவ்லென்த் என்ன, வேவ்லென்த் எப்போ மாறும் அப்படின்னா வேக்கம்லேருந்து மீடியமுக்கு போகும்போது மாறும். அப்போ அதோட வேவ்லென்த்து ஒரு மீடியத்தில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அந்த மீடியத்தில் ரீஃபைண்டிங்ஸும் கொடுத்துட்டாங்க என். அப்போ எண்ணும் நமக்கு கொடுத்துட்டாங்க. எண் எவ்வளோ அப்படின்னா 1.33. அப்போது லாம்டா மீடியமில் என்ன ஆகும் அப்படின்னா, லாம்டா வேக்கமை விட என் டைம்ஸ் குறையும். அப்போது லாம்டா வேக்கமில் எவ்வளவு 5893 ஆம்ஸ்ட்ராங் பை எண்ணுங்கிறது எவ்வளோ கொடுத்துட்டாங்க 1.33ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 1.33 டிவைட் பண்ணால் போதும். இப்போ 5893 ஆம்ஸ்ட்ராங் பை 133 × 10⁻². இப்போ நான் என்ன பண்ணுறேன், 5893 இங்கே ஒரு 133ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை டிவைட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன கிடைக்கும், 4 ட்ரை பண்ணுறேன். 4 3 12 2 மிச்சம் 1, 4 3 12 13 3 மிச்சம் 1, 4 1 4 4 1 5 532 மிச்சம். ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 57. இங்கே ஒரு 573. மறுபடியும் 4 ட்ரை பண்ணி பார்ப்போம். 4 ட்ரை பண்ணி பார்த்தா மறுபடியும் அதே சேம் ரிசல்ட் தான் வருது, 532 தான் வருது. ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா 41 இருக்குது. அப்போ 410 வச்சுங்க. 3 ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3 ட்ரை பண்ணால் 3 9 3 9 3 3 மிச்சம் 11 இருக்குது. 110 போட்டோம்னா கிட்டத்தட்ட 0.9ல் போகும். அப்போ நம்ம இதோட நிப்பாட்டிக்கலாம். அப்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா 31 டிவைடட் பை 10⁻² வருது. இதை மேலே கொண்டு போனோம்னா இங்கே ஆல்ரெடி ஒரு ஆம்ஸ்ட்ராங் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். லாம்டா மீடியத்தில் எவ்வளோ வருது அப்படின்னா 4.431 × 10⁻+2 × ஆம்ஸ்ட்ராங். அப்போ 4431 ஆம்ஸ்ட்ராங். இதான் ஒரு ஆன்சர். ரெண்டாவது ஸ்பீடு மீடியமில் எவ்வளோ குறையும் அப்படின்னா, இப்போ n = என்ன ஃபார்முலா, c/v. அப்போ v = c/n. அப்போ சியோட வேல்யூ 3 × 10⁸ பை என்னோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா 1.33. அப்போ 300/133 × 10⁸. மேலே இங்கே 100ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கிறேன். அப்போ நமக்கு என்ன வரும்னா 2.256 × 10⁸. மறுபடியும் அகைன். ஓகேங்களா, சரி ஓகே. மீட்டர்/செகண்ட். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க. ஃப்ரீக்வன்சி என்ன ஆகாதுன்னா மீடியம் விட்டு மீடியம் சேஞ்ச் ஆகாது. அப்போ நம்ம மூணாவது என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி நமக்கு என்ன ஆகாது, நாட் சேஞ்ச். ஒரு மீடியத்தில் இன்னொரு மீடியத்துக்கு போகும்போது ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகாது. இவ்வளோ தான் அந்த கொஸ்டின்.